ஹாய் கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷா. ஸோ இன்றைக்கி நம்ம டைட் ஆஃபில் ஒரு புது கொரியன் வீல் எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க எபிசோட் 1 போயிடலாம். ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை காமிக்கிறாங்க. ஸோ அவனோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அவன் ஒரு பெரிய பில்டிங் முன்னாடி வந்து நிற்கிறான். இப்போ அவன் மனசில் என்ன நினைக்கிறான்னா, அம்மா கவலைப்படாதீங்க, உங்களோட மெடிக்கல் பில்லை நான் எப்படியாவது கட்டிடுவேன். நான் இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு தான் வந்திருக்கேன், ஆனால் அது என்ன ஜாபுன்னு சொல்லிட்டு என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் ஃபீல் பண்ணிக்கிட்டே ஒரு பில்டிங் முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ அந்த பில்டிங்கில் பார்த்தா ஒருத்தவன் நல்லா கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக ஒருத்தவன் நின்றுட்டு இந்த பையன் வரதை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த ட்ராமாவோட மெயின் லீட்ஸ். ஸோ அவன் பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் வேணா அவன் பேக் எடுத்துக்கிறேன் தரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் சூட் போட்டிருக்கவன் கேட்குறான். ஸோ ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை பரவாயில்ல நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ 2 பேருமே வந்து இப்போ ரூம்குள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறம் நம்ம பிளாக் சூட் போட்டிருக்க ஹீரோ என்ன பண்ணுறாருனா, தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு பாட்டிலேருந்து தண்ணி எடுத்து தராரு. ஸோ அவர் தரும்போது என்ன சொல்கிறாருனா, நீ தான் வந்து 10th ஆர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஒரு தனி கிரேஸ் இருக்க போல இருக்குது. ஸோ என்னோடய செக்ரட்டரி வந்து உன்னை வந்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறான். எனக்கு வந்து 3 ரூல்ஸ் இருக்குது, அந்த 3 ரூல்ஸை நீ கண்டிப்பாக கடைப்பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த ரூல்ஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு ரூல் வந்து நான் எப்போல்லாம் கூப்பிட்றேனோ அப்போல்லாம் நீ வந்து வரணும். நெக்ஸ்ட்டு ரூல் என்னென்னா, என்ன தவிர நீ எல்லாருக்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த 3rd ரூல் என்னென்னா, ஒபீடியண்ட்டாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறோன்னோ நீ அதை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோப்பா மனசில் என்ன நினைக்கிறான், அது நான் எல்லாருக்கூடையும் டிஸ்டன்ஸாக இருக்கணுமா, அப்போ என்னோடய கிளாஸ் என்ன ஆச்சு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து மனசில் நினைக்கிறாரு. ஸோ இந்த சீன் சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து பிளாக் சூட் போட்டிருக்கோம் என்ன பண்ணிக்கோ, உடனே கையை பிடிச்சி இழுத்து நம்ம ஹீரோட கையில் ஒரு தழும்பு இருக்கும். ஸோ அந்த தழும்பு வந்து என்ன தழும்பு, இது எப்போ வந்துச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தழும்பை பற்றி கேட்குறான். அப்படி கேட்டுட்டு அந்த தழும்பு இன்னும் வலிக்குதான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, இல்லையே இப்போ எந்த வலியும் இல்லை எனக்குன்னு சொன்ன உடனே இந்த பிளாக் சூட் போட்டிருக்கோம் என்ன சொல்கிறான்னா, இப்போ மட்டும் நான் சொன்ன ரூல்ஸை நீ மீறினேன்னு வச்சுக்கோ, ஏன் உனக்கு கண்டிப்பாக வலிக்கும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். ஸோ இங்கே அப்படியே கான்வர்சேஷன் முடிஞ்சுட்டு இப்போ ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ இப்போ இங்கே போன உடனே நம்ம ஹீரோக்கு ஒரே குஷி ஆகிடுது. பெட்டை பார்த்தோடனே தாவி குதிச்சுட்டு அந்த பெட்டில் போய் உக்காந்துக்கிறாரு. இந்த பிளாக் சூட் போட்டுக்கோணும் என்னடா இவன் அப்படின்ற மாதிரி மனசில் ஒரு மாதிரி நினச்சிட்டு இப்போ வந்து அந்த கான்ட்ராக்டையும் நான் ஒரு கிரெடிட் கார்டையும் வந்து காமிக்கிறேன். ஸோ அந்த கான்ட்ராக்டில் என்ன இருக்குதுன்னா, இவங்க 2 பேரும் இப்போது ரிலேஷன்ஷிப்குள்ளே வராங்கல்ல, ஸோ அதுக்கான கான்ட்ராக்ட். அதுக்கப்புறமேட்டு ஒரு நைட்டுக்கு நீ என் கூட ஸ்பெண்ட் பண்ணோன்னா உனக்கு வந்து நான் $1000 தரேன் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து பேமெண்ட்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, $1000 வந்து நம்மளுக்கு பத்துமான்னு தெரியலையே, ஸோ மேபி நம்ம $2000 கூட போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ இந்த பிளாக் சூட் போட்டிருக்கோம் என்ன சொல்கிறான்னா, காசுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு வலியும் இருக்குது. $1000 பரவாயில்ல, உனக்கு 2000 எனக்கு தரேன், எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வலி உனக்கு இருக்கும், அது ஏற்றுக்க நீ ரெடியாக இருந்தால் நீ போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பிளாக் சூட் போட்டிருக்கோம் சொல்லிட்டு திடீர்னு கிஸ்ஸும் பண்ணுறான். ஸோ அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவனை பெட்டில் தள்ளி விட்டு அப்படியே பொறுமையாக கிட்ட போகிறான். ஸோ நம்ம ஹீரோவும் லைட்டாக பயந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. கிட்ட போயிட்டு கொஞ்சம் அக்ரெசிவாக தான் நடந்துக்கிறான் அவன். எனக்கு பார்த்தோன்னே ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஸோ அக்ரெசிவாக நடந்துக்கிட்டு கையெல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு கழுத்தெல்லாம் நெரிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் பயந்தே போட்டார், ஐயோ என்னடா சாவடிக்க போறியா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம இந்த பிளாக் சூட் போட்டுக்கோம் என்ன சொல்கிறான்னா, பயப்படாத, கூடிய சீக்கிரம் நீ அதை எல்லாத்துக்குமே வந்து பழகிடுவேன், அப்புறம் நீ கொஞ்சம் நல்லாவே தான் கிஸ் பண்ணுற, நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொறுமையாக கிஸ் பண்ணாமல் திடீர்னு பார்த்தா ரொம்ப அக்ரெசிவாக கிஸ் பண்ண ஆரம்பித்தாலாம். நம்ம ஹீரோ கொஞ்சம் பயந்தே போயிட்டான். நீ என்ன லூஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பிளாக் சூட் போட்டிருக்கோன்னா பார்த்து கேட்ட உடனே, ஆமாம் நான் லூஸு தான் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்கிறான். ஸோ அப்படியே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்டிமேட் ஆகிறது அப்படியே காமிக்கிறாங்க. அப்படியே காமிச்சிட்டு அப்படியே இப்போ வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, லாஸ்ட்டாக அவங்களோட கிரெடிட் கார்டு அண்ட் இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் இருக்குதுல்ல, அது வந்து பெட்டில் ஒரு ஓரமாக இருக்கிற மாதிரி அப்படியே காமிச்சு அப்படியே பிளாக் அவுட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் இவங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் இன்னும் எப்படிலாம் மாறுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து பார்க்கலாம். பாய்.